ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். எம்ஆர்பி ஆக்சுவலாக ஹெல்த் மினிஸ்டர் பேசுகிற மாதிரி. அது என்னென்னா, சீக்கிரமாக இந்த பணி நியமனம் சீக்கிரமாக போடுறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கலாம். இப்போது லாஸ்ட்டாக இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு ஸ்டார்டிங் போட்டுவிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போது ஏதோ புதுசாக நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகக்கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எம்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா, ஸோ நோட்டிஃபிகேஷன் ஃபார் அசிஸ்டன்ட் சர்ஜன்ஸ், ஓகேங்களா? இது லாஸ்ட் வீக்கே வந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு இன்டிமேஷனுக்காக நான் சும்மா சொல்கிறேன், சரிங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் ஃபார் அசிஸ்டன்ட் சர்ஜன்ஸ் நம்மளோட டாக்டர்ஸ் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் ஓப்பன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஸோ இதில் எல்லாமே கொடுத்துருக்கான் பாருங்கள். இது லைக் அப்ளிகேஷன் வெயிட்டட் த்ரூ த மோட் ஆஃப் 15th. ஆக்சுவலாக 15th அப்போவே மோட் ஆஃப் ஃபார் டைரக்ட் ரெக்யர்மெண்ட் போஸ்ட் அசிஸ்டன்ட் சர்ஜன், சரிங்களா? ஸோ இட்ஸ் டெம்பரரி பேசஸ் இன் மெடிக்கல் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ், சரிங்களா? ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜன்ஸ். நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 2553 பேர், சரிங்களா? ஸோ இது ஜென்ரல்னால் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஸோ இதில் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எல்லா கேட்டகரியில் இந்த ஜென்ரல் கேட்டகரியில் நம்மளாக வரும், சரிங்களா? ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 15th 3 அப்பயே வந்துச்சு. ஆன்லைன் சப்மிஷன் ஆன்லைன் பார்த்தீங்கன்னா 24th 4, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் மந்த்து 24ஆம் தேதி. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து 24ஆம் தேதி. ஸோ லாஸ்ட் டேட் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி மே மந்த்து, சரிங்களா? ஸோ டேட் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வில் பி இன்டிமேட்டட் லேட்டர். ஸோ அதுக்குள்ளே ஒரு மே மந்த்துக்குள்ளே உங்களுக்கு அந்த இன்டிமேஷன் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? ஸோ ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக லெவல் 22, ஸோ 56,100லேருந்து 1,77,500 வரைக்கும் அன்னெக்ஸ் 4 ஆஸ் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன். ஸோ அன்னெக்ஸ் 6ல் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்கோ அது ரிலேட்டடாக இந்த சேலரி பேஸஸ் போட்டிருக்காங்க, சரிங்களா? ரிசர்வேஷன் ஃபார் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன். ஸோ ரிசர்வேஷன் யார் இருக்குது? ஸோ லைக் அவங்களுக்கு இந்த லோக்கோமோட்டர் டிசபிலிட்டிஸ், லெப்ரசி கியூர்டு, ஸோ லைக் அவங்களுக்கு டிசீஸ் இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு டிசபிலிட்டி எது இந்த ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் சர்ஜன்ஸ் ஜென்ரல்ஸ், டிஎஃப், ட்ராஃப்ட் ஃபிஷம்மு, மசிலர் டிஸ்ட்ரோபி. ஸோ அந்த இதில் உங்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. பர்சனல் ஸ்டடி இந்த தமிழ் மீடியம். ஸோ ஓகே மெயின் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆக்சுவலாக ஸோ லாஸ்ட் டைம் கூட இந்த ஃபார்மசிஸ்ட் கேட்டிருந்தாங்க. தமிழ் மீடியம் யாராவது படிச்சிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் எக்ஸர்வீஸ் மேனு. ஸோ எக்ஸர்வீஸ் மேனுக்கு ரிசர்வேஷன் ஆஸ் பர் அந்த ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 27C அந்த ஆக்ட் மூலியமாக தான் இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 5% பார்த்திங்கன்னா அந்த எக்ஸர்வீஸ் மேனை கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கேட்டகரி வைஸாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்சி, எஸ்சிஏ, எம்பிசி, பிசி அதுங்களுக்கெல்லாம் 59 இயர்ஸ் ஆஸ் ஆஃப் 1/7/2024. 1/7/2024 59 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும், சரிங்களா? ஸோ அதர்ஸ் பார்த்திங்கன்னா லைக் பிசி, லைக் எம்பிசி, அதர்ஸ்னால் இந்த ஓசி கேட்டகரியில் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு 37 இயர்ஸ். டிஃப்ரெண்ட் ஏபிள்ஸ் டிஃப்ரெண்ட்லி இந்த அவங்களுக்கெல்லாம் ஸோ 47 இயர்ஸ். எக்ஸர்வீஸ் மேன் பார்த்திங்கன்னா 50, சரிங்களா? ஸோ அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏஜ் கன்ஜெஷன் ஃபார் ஸோ ஏஜ் கன்ஜெஷன் எக்ஸர்வீஸ் மேன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ அசிஸ்டன்ட் சர்ஜன் நார்மலாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்துக்கலாம். எம்பிபிஎஸ் தான். மஸ்ட் ஹவ் ரிஜிஸ்டர்ட் ப்ராக்டிஷனர்ஸ் மீனிங் த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1914 and must have served the house surgeons period of not less than 12 months. ஆக்சுவலாக 1 year ஒர்க் பண்ணியிருக்கணும், சரிங்களா? ஸோ லைக் ஹவுஸ் சர்ஜன்ஸ் ஸோ நம்மளும் அவங்க கிளினிக் ஓனாக வச்சு பண்ணியிருந்தாலையும் ஸோ செப்ரேட்டாக ஒரு இதில் ஸோ ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வேணும். ஷுட் ஹேவ் த ரிஜிஸ்டர்ட் நேம் இந்த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில். ஸோ டிஎம்சியில் இவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், சரிங்களா? ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க ப்ராக்டிஸும் ஸோ 1 year
பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ சிட்டிசன்ஷிப்பு சேம் ஆஸ் பர் த இந்தியா. ஸோ சில சிட்டிசன்ஷிப் நேபாள் பூட்டானவங்களுக்கெல்லாம் செப்பரேட்டாக வந்துடும். சரிங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக டிஎன்பிஎஸ்சி இருந்தாலையும் எம்ஆர்பி இருந்தாலையும் ஸோ தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது தமிழ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர். ஸோ ஒன்று மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அவங்களுக்கெல்லாம் 40% மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ். ஸோ அதர்ஸ் வந்து 40%. ஆப்ஜெக்டிவ் டைப் சிங்கிள் பேப்பர் ஃபார் அசிஸ்டன்ட் சர்ஜன்ஸ். நம்மளும் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக பேப்பர் கேட்பாங்க. அது வந்து 2 ஹவர்ஸ். நம்மளும் வந்து 3 ஹவர்ஸு. 1 ஹவர் பார்த்தீங்கன்னா தமிழ் பேப்பர் வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100. ஸோ எஸ்சிஏ, எஸ்சி அவங்களுக்கெல்லாம் 30 மார்க்ஸ் எடுத்தாவே 30%. சரிங்களா? 30%. அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35. ஸோ அந்த இதில் எடுத்தாலையும் ஓகே தான் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ நார்மலைசேஷன் மார்க்ஸ்க்கு எல்லாமே இந்த சிலபஸ் அஸ் வெல் லாஸ்ட் டைம் சேம் கொடுத்துருந்தான் பார்த்தீங்களா? ஸோ அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் லிங்க்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் பின் பண்ணுறேன். ஸோ இதில் இருந்தால் பார்த்துக்கோங்க. சென்டர் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இட் பி கண்டக்டட் த 1 or more சென்டர் இந்த 36 டிஸ்ட்ரிக்ட். ஆக்சுவலாக வந்து 36 டிஸ்ட்ரிக்டில் இந்த சென்டர் வந்து நம்மளாக போடுவாங்க. ஸோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் நம்பர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் டிபெண்டிங் ஆன் அட்மிஷன் எக்ஸிஜென்சி. நம்மளாக வந்து இது மாறுதல் ஏற்படலாம். ஸோ மேபி வரலாம். ஸோ லைக் 38க்குள்ளே டிஸ்ட்ரிக்குள்ளே ஆகலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் கூட ஆகலாம். சரிங்களா? ஷுட் அப்பியர் த எக்ஸாமினேஷன் ஓன் எக்ஸ்பென்ஸ் அண்டு நோ டிஏடிஏ. சரிங்களா? ஸோ இது வந்து ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து வர்றீங்களா, அது வந்து டிஏடிஏ வந்து இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டிஏடிஏன்னா டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அண்ட் டெய்லி அலவன்ஸ் வில் பி பெய்டு. ஸோ தேர் இஸ் நோ டிஏடிஏ. சரிங்களா? ஸோ ப்ரொசீஜர் ஃபார் செலக்ஷன் தமிழ் எலிஜிபிலிட்டி. ஸோ அதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணணும். தமிழில் மெயின் வந்து பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணால் தான் உங்கள் சப்ஜெக்ட் மார்க்குக்கு அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போவாங்க. சரிங்களா? ஸோ தேர் வில் பி நோ ஓரல் டெஸ்ட். ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஸோ வெரிஃபிகேஷன் ஃபார் த ஒரிஜினல் சர்டிஃபிகேட். சேம் அதே மாதிரி தான். நீங்கள் பாஸ் பண்ணாவே ஸோ தமிழில் பாஸ் பண்ணிட்டு சப்ஜெக்ட் பேப்பரில் நீங்கள் பாஸ் பண்ணாவே நீங்கள் ஈஸியாக ஸோ தேர் இஸ் த ஒரிஜினல் வெரிஃபிகேஷன் வந்து அவங்க கூப்பிட்டுடுவாங்க. தேட் இஸ் நோ ஆக்சுவலாக வந்து ஓரல் டெஸ்ட் எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து டேரெக்டாக போஸ்டிங் வந்து போட்டுவிடுவாங்க. சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 500. அதர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000. சரிங்களா? ஸோ இது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு டெமோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து லிங்க்கு வந்து நான் பின் பண்ணுறேன். கீழே வந்து டவுன்லோட் வந்து பின் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது டீட்டெயில் அப்ஸ்ட்ரக்ஷன் அன்னெக்ஸ்ட்ரா ஒன்று இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு படிங்க. ஸோ படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டாக்டர்ஸ் அவங்க அப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஸோ இது பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணாமல் டைரெக்டாக இது அப்ளை பண்ணுங்க. ஒரு வாட்டி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு வாட்டி வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் பாய் ஃப்ரம் யுவர் ஃபார்மா நியூஸ் சந்திரசேகர். நன்றி நண்பர்களே.